கடலோர பகுதியா வங்க கடல ஒட்டி இருக்கிற பகுதி. எங்களுடைய மாவட்ட ஆட்சியருடைய தாயார் தவறிட்டதுனால, அவர் தற்போதைக்கு எங்களுடைய மாவட்டத்தில இருந்து பணியாற்ற முடியல. இந்த சூழ்நிலையில அருகாமையில இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியா அதிகாரிகள அழைத்து கூட்டம் போட்டு, மக்களுக்கு என்ன தேவை? அத்தியாவசியமா உடனடியா இந்த புயல்லேருந்து டிட்வா புயல் இப்போதைக்கு உருவாகிருக்கு. மிக அதிக வேகத்தில அடிக்கும். நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இலங்கையில சுனாமி எச்சரிக்கை. இப்படி மக்கள் மத்தியில பயங்கரமா ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அச்சத்துடைய எதிர்பார்ப்பு. இந்த புயலை எப்படி எதிர்கொள்ள போறோம்? அப்படிங்கிற மனநிலையில இருக்கும்பொழுது, எங்களுடைய மாவட்டம் ஒரு தனி தீவு மாரி அதிகாரிகள் இல்லாம, இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகள் கூட்டமும் இல்லாம, ஒரு எப்படி சொல்லக்கூடியது? என்ன நடக்குமோ? நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோமோ? மக்கள் வந்து அரசாங்கத்த நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில. நம்ம அடிப்படையா எதிர்பார்க்கக்கூடியது, இந்த மின் கம்பங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் உராசக்கூடியத உடனடியா நகர்த்தணும். அங்கங்க அடைச்சிருக்கக்கூடிய நீர்நிலைகள உடனடியா எடுத்து விடணும். மழைக்காலங்கள்ல வடிகால் வரணும். மக்களுக்கு தேவையா இருக்கக்கூடியதுக்கு முகாம்கள், பள்ளிகள உடனடியா ஏற்பாடு பண்ணணும். இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்குது காரைக்கால் மாவட்டத்தில தற்போதைக்கு. இது வந்து வன்மையா கண்டனத்துக்குரியது. சட்டமன்ற உறுப்பினர்களோ, அமைச்சரோ உடனடியா அதிகாரிகள தொடர்பு கொண்டு, எங்க புதுச்சேரி மாநிலத்த பொறுத்தவரைக்கும் முதல்வருக்கு அதிகாரமா, ஆளுநருக்கு அதிகாரமான்றதே முடிவு இன்னும் ஆவல. இதில தனியா இருக்கிற எங்க காரைக்கால் எப்ப பார்த்தாலும் மாவட்ட ஆட்சியர் இல்லாம, அதிகாரி இல்லாம தனியா இருக்கும். இந்த புயல நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோங்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலையில இருக்கோம். இந்த பத்திரிகை சந்திக்கையாளர் மூலமா நாங்க கேட்டுக்கிறது, காரைக்கால் போராளிகள் குழு கேட்டுக்கிறது, உடனடியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய காரைக்காலுக்கு நியமிச்சு, இந்த புயலை எதிர்கொள்றதுக்கு, மக்களுக்கு உரிய பாதுகாப்பு குடுக்குறதுக்கு அதிகாரிகள அழைச்சு உடனடியா கூட்டம் போட்டு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள உடனே எடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.